சுவர்க்க உலகில் அமைதி நிறைந்திருந்த போது இந்திரனின் மகளான தெய்வானை தனது அழகு, கருணை, பக்தியால் அனைவராலும் போற்றப்பட்டாள். ஆனால் அப்போது சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் எழுந்து தேவர்களை அடக்கி சுவர்க்கத்தையே கைப்பற்றினான். உதவியற்ற தேவர்கள் சிவபெருமானை நாடிய போது சிவனும் பார்வதியும் தங்கள் தெய்வீக சக்தியால் சரவணப் பொழியில் முருகப்பெருமானை உருவாக்கினர். வேலின் வலிமையுடன் வளர்ந்த முருகன் வீரத்தால் தேவர்களின் நம்பிக்கையாக மாறினார். அதே சமயம் தெய்வானை சிறுவயது முதல் முருகனையே தன் வாழ்க்கை துணையாக நினைத்து தியானித்தாள். இறுதியாக முருகன் சூரபத்மனை எதிர்த்து கடும் போரில் வெற்றி பெற்று தேவர்களை மீட்டார். தேவர்கள் மகிழ்ந்து அவனை போற்றினர். இந்திரன் பணிவுடன் தன் மகள் தெய்வானையை முருகனிடம் திருமணம் செய்ய வேண்டுகோள் வைத்தார். தெய்வானையின் பக்தியும் அன்பும் கண்டு முருகன் அவளை ஏற்றுக்கொண்டார். சுவர்க்கத்தில் பிரமாண்டமாக நடைபெற்ற அந்த தெய்வீக திருமணத்தில் தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் பங்கேற்று மகிழ்ந்தனர். திருமணத்தின் பின் முருகனும் தெய்வானையும் அனைத்து உலகங்களுக்கும் அருளை பொழிந்து திருத்தலங்களில் தெய்வீகமாக விளங்கினர். இந்த தெய்வானை கல்யாணம் அன்பின், பக்தியின், வீரத்தின் என்றும் அழியாத சின்னமாக திகழ்கிறது.